பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாவேக்கா நாளைக்கு ஆட்சி அமைக்கிறதா இப்போ அஃபிஷியலான நியூஸே வெளியாகிட்டு இருக்கு. இவங்க அந்த மேஜிக்கல் நம்பர் 118 கிராஸ் பண்ணி இப்போ 120 சீட் வச்சிருக்கிறதா இப்போ தெரியுது. அது எப்படி நடந்துச்சு, என்னென்னலாம் மாற்றங்கள் இன்றைக்கி நடந்ததுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி ஒரு பிக் டேவாக இருக்க போகுது, குறிப்பாக டிவி கேட்க ஒரு வேறு லெவல் பிக் டேவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாரும் பார்க்கலன்னா சேனலில் போய் பார்த்துக்கோங்க. அதன்படி இவங்க இன்றைக்கி அவங்க பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாங்க. குறிப்பாக நம்மளோட சிபிஐ, சிபிஎம், அப்புறம் விசிகா, அப்புறம் ஐயுஎம்எல்னு சொல்லிட்டு இந்த கட்சிகள்லாம் இன்றைக்கி நம்ம தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி காலையிலேருந்தே இந்த டாக் தான் போய்கிட்டு இருந்தது. நேற்று வரைக்கும் சொல்லியிருந்தாங்க டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி வைக்க போகிறாங்க, அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு கோரிக்கை வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் ரூமர் வைரல் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்மளோட டிவிக்கே அவங்களோட மெஜாரிட்டியை காமிச்சிட்டாங்க. இவங்களோட கட்சியோட கவுண்ட் படி இப்போ நம்மளோட டிவிக்கேக்கு 120 சீட்ஸ் இருக்குது. மொத்தமாக நம்மளோட தாவேக்கா 108 தொகுதியில் தனித்து பெரும்பான்மையோடு ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்தாங்க, அவங்க 5 சீட்டில் ஜாயின் பண்ணாங்க. இப்போ நம்மளோட சிபிஎம்மும் சிபிஐயும் ஒரு 4 சீட்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐயுஎம்எல் ஒரு 2 சீட்டும், விசிகா 2 சீட்டுன்னு சொல்லிட்டு மொத்தமாக நம்ம 120 சீட்டில் இப்போ டிவிக்கு ஆட்சியை அமைக்க போகிறாங்க. இதில் நம்மளோட தாவேக்கா அவர்கள் ஒரு சீட்டை ரிசைன் பண்ணணும். ஏன்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டிட்டாங்க. ஒன்று சென்னையில் உள்ள ஒரு தொகுதியும், அதே மாதிரி திருச்சி கிழக்குலேயும் போட்டிட்டாங்க. இந்த 2 தொகுதியிலும் வேறு லெவலில் மேசிவான ஹிட்டை அவர் அடித்து அவர் அவரோட எம்எல்ஏ பதவியை ஏற்றுக்கிட்டாரு. குறிப்பாக பெரம்பலூர் தொகுதியில் தான் அவர் வச்சுக்க போகிறாரு. இங்கே கிழக்கு நம்மளோட திருச்சியோட கிழக்கில் அவர் வித்ட்ரா பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரும், அதுக்கு 3 மாதம் இருக்குது. அதனால் அந்த சீட்டை கழித்து இப்போ 120 சீட்டில் ஆட்சி அமைக்க போகிறதா தெரியுது. நாளைக்கு 11 மணிக்கு இந்த விழா நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்க போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக கவர்னரையும் மீட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் ஆட்சி அமைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு க்ரீன் சிக்னலும் வந்திருக்கு. நம்ம தளபதி நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் அவருக்கு தடை கற்கள் நிறையா இருந்தாலும் அதெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு ஒரு வேறு லெவலில் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவர் கவர்னரை பார்க்க வரையிலே ஒரு பொன் சிரிப்போட ஒரு வேறு லெவல் மேசிவோட ஒரு ஆறாவோடு வந்துட்டு இருந்தார். இனிமேல் நம்ம தளபதியை தளபதினு கூப்பிடாம முதல்வர்னு தான் கூப்பிட்டாகணும். அந்தளவுக்கு அவரோட வேறு லெவல் க்ரோத்தை காமிச்சிருக்காரு. இன்னும் அவர் எப்படி நம்ம சிஎம்மாக தமிழ்நாட்டில் என்னென்ன நல்லது செய்ய போகிறாரு, என்னென்னலாம் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறாரு, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக டிவிக்கு ஆட்சிக்கு வந்துடுச்சு. இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.